இட்லி தோசை கூட எத்தனை வகை சட்னி அரைச்சாலும் நமக்கு இந்த மிளகாய் பொடி மேலே இருக்க ஆசை மட்டும் குறையவே மாட்டேங்குது. அதனால இந்த வீடியோவில் 3 வகையான ஹெல்தியான மிளகாய் பொடி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கொள்ளு மிளகாய் பொடி, முருங்கை இலைப்பொடி, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மிளகாய் பொடி, இது எல்லாமே இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். இதில் முருங்கை இலைப்பொடியை நீங்கள் சாதத்து கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. கமகமன்னு ஒரு கொள்ளு மிளகாய் பொடி இட்லி, தோசை, சாதம்னு இப்படி எல்லாத்துக்கூடையும் சாப்பிடக்கூடிய இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்து மிதமான தீயில வச்சு அது நல்ல நிறம் மாறி வறுபட்டு இந்த மாதிரி படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வறுத்து ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்க்காம 1/4 கப் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்து அதை நல்லா சிவக்க ஆரம்பிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் குறக்குறப்பாக பொடிச்ச மிளகு சேர்த்து 1 நிமிஷம் கூட நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஆற வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அந்த கடலைப்பருப்பு நல்லா சிவக்க ஆரம்பிக்கும் போது 8 வரமிளகாய் சேர்த்து நல்ல வாசம் வர வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்து 1 நிமிஷம் கூடுதலாக நல்லா வறுத்து இதையும் ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை பேனில் சேர்த்து அதில் 5 பல்லு பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு பூண்டோட ஈரப்பதம்லாம் போய் அதை நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தொடர்ந்து 2 நிமிஷம் மிதமான தீயில பூண்டு கருவேப்பிலையோட ஈரப்பதம் போய் முருகலாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா கலந்து இதை நல்லா ஆற வச்சுடுங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் பயன்படுத்துறீங்கன்னா அதை நல்லா எண்ணெயில் வறுத்து பயன்படுத்துங்க. இப்போ ஆறின பொருட்களை எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து குறக்குறப்பாக பொடிச்சுக்கோங்க. நீங்கள் சாதத்தில் இந்த பொடியை பயன்படுத்துறீங்கன்னா நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையில் இருக்க சத்துக்களை பற்றி ஒரு நாள் பூரா பேசிக்கிட்டே போகலாம். ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை பொன்முருகலாக வறுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ அதே பேனில் 7 வரமிளகாய் சேர்த்து அதை நல்லா வறுத்து இதை ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சுடுங்க. 1/4 கப் வெள்ளை உளுந்து, 1/4 கப் கருப்புளுந்த பேனில் சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல நிறம் மாறி வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதையும் தட்டில் சேர்த்து ஆற வச்சுடுங்க. இப்போ அதே பேனில் 1/4 கப் கடலைப்பருப்பை சேர்த்து இதையும் இளஞ்சிவப்பாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 கப் அளவுக்கு கழுவி நல்லா உணர்த்தின முருங்கை இலைகளை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக முருங்கைக்கீரையை வறுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிறம் மாறி ஈரப்பதம்லாம் போய் இந்த மாதிரி முருகலாக வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை முருகலாக வறுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்து இது கூட பெருங்காயம் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து குறக்குறப்பாக பொடிச்சுக்கோங்க. இப்போ இது கூட நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்து குறக்குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சாதம் செய்யறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு தாளித்து தேவையான பொடி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வடித்து ஆற வச்ச சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சாதம் ரெடி ஆகிடும். இதே மாதிரி இட்லி சேர்த்து பொடி இட்லியும் செய்யலாம். இட்லி தோசைக்கு எத்தனை சைட் டிஷ் இருந்தாலும் அதை கடைசியாக மிளகாய் பொடியில் போட்டு பரட்டி சாப்பிட்ற சுகமே தனிதான். அந்த மிளகாய் பொடியை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், கொள்ளு எல்லாம் சேர்த்து செய்யும் போது அதோட வாசனையும் சரி சுவையும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மிளகாய் பொடி செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடாக்கி ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்து அதை நல்லா வறுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ மீதம் இருக்க எண்ணெயில் 15 வரமிளகாயை சேர்த்து அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு உளுந்து நல்ல நிறம் மாறி நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நிதானமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க. கொள்ளை லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல நிறம் மாறி படபடன்னு பொரியிற வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்து நிதானமாக லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா படபடான்னு பொரியிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக வறுபட்டுரும். இப்போது பேனில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து லேசாக வறுத்துட்டு இது கூட 1/4 கப் பொரிக்கடலையை சேர்த்து 1 நிமிஷம் எல்லாமா சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் நாம் வறுத்த ஆற வச்ச பொருட்களை சேர்த்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.